அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். இப்ப தேர்தல் இப்போ தேர்தல் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட இப்போ வேலூர் கேம்பெயின் முடிஞ்சிருக்கு. அடுத்து எந்த மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ண போறார் அப்படின்ற முக்கியமான அப்டேட்டோட வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனை ஒன்று பேச வேண்டியிருக்கு. நாகப்பட்டினத்தில் நடந்த மாவட்ட செயலாளர் பிரச்சனை. நேற்றுலேருந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ் நெம்பி வளைஞ்சிட்டு இருக்கு. என்னக்கா மாற்றுக் கட்சியினர் எதனா பண்ணிட்டாங்களாலோ இல்லை தீய சக்தி எதனா பண்ணிருச்சுனாலோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா டக்குன்னு வந்து நம்ம பேசிடுறோமே. இப்போ நம்ம கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி பஞ்சாயத்து வந்திருக்கு, என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. முட்டு கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அதை பற்றி தான் தெளிவாக பேச போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து அந்த பிரச்சனை பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸான செய்தி எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுதோ அதை விட மைனஸான செய்தி சீக்கிரமாக போய் ரீச் ஆகுதுன்னு சொல்லலாம். அந்த ஒரு வகையில் நேற்று நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் சுகுமாரனும் மற்றும் அவரோட மகன் ரொனால்டோ இவங்க 2 பேரும் அவனோட பிரச்சனை அப்படின்றது கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ. அதை முடிச்சதுக்கப்புறமா விஜய் அவர்களோட அடுத்த கேம்பெயின் எங்கே வரப்போகுது அப்படின்ற தகவலை பற்றி சொல்கிறேன். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட நாகப்பட்டினம் கேம்பெயின் முடிஞ்சிருச்சு. எல்லாருக்குமே தெரியும். திருவாரூர் நாகப்பட்டினத்தில் முடிச்சிட்டாங்க. அப்படி நாகப்பட்டினத்தில் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் சுகுமாரன் அப்படின்றவர் கொஞ்சம் ஏழ்மை நிலையில் தான் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து அந்த சுற்றி அந்த பேனர் கட்டுறதா இருக்கட்டும், கொடி வைக்கிறதா இருக்கட்டும், விஜய் அவர்களோட அந்த கேம்பெயினுக்கு ரெடி பண்ணுறது, ஏன்னா வரவங்களுக்கு தண்ணி பாட்டிலிருந்து முக்கியமான வேலைகள் ஆம்புலன்ஸு அரேஞ்ச் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு செலவு வரும். எல்லாருக்குமே அது தெரியும். எல்லா கட்சியில் பயணித்தவங்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி செலவு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பணக்கார நிலைமையோ அப்படி பின்னணி உள்ளவரோ கிடையாது. அவர் வந்து ஆல்ரெடி அவரோட இருந்த கை காசெல்லாம் போட்டு செலவு பண்ணியிருக்காங்க. இது வந்து கட்சி ரீதியில் அந்த நம்ம பேப்பரை கொண்டுட்டு போய் கொடுக்கும்போது செலவுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை, இந்த ஒரு பண பிரச்சனை அப்படின்றது அந்த அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. இது வந்து அங்கே இருக்கிற அந்த ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், கிளை நிர்வாகிகள் அந்த லெவல் வரைக்கும் பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த பண பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் அவர் ஊழல் பண்ணிட்டாரு, யாரு சுகுமார் அவர்கள் ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனையில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ரொம்ப நாளாகவே போயிட்டு இருக்கு. ஏன்னா நாகப்பட்டினம் கேம்பெயின் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு. போயிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்து புசி ஆனந்த் அவர்களுக்கு போயிருக்கு. இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சாதாரண பண பிரச்சனை, கூட குறைய பேசி முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவரும் சமரசம் பண்ணி வைக்கிறாரு. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா இது தீராமே இருந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சுகுமாரன் அவர்கள் வந்து 2010 விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து அதிக அளவு வந்து விஜய் மேலே ஈடுபாடாட அந்த மக்களுக்கு நல்லது செய்கிறதா இருக்கட்டும், அந்த அப்போவே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நோட்டு புக்கெலாம் வழங்குவாங்க. உங்களுக்கு தெரியும், விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க நீர்மோர் பந்தல் வைக்கிறதுலேருந்து எல்லாமே தன்னோட காசில் தான் செலவு பண்ணிட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி அவர் வந்து அந்த ஒரு காரணமாக தான் நான் மாவட்ட செயலாளராகவும் ஆயிருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவர் மேலே இந்த மாதிரி ஒரு பழிச்சொல் வருது. 2010 நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீனவர்கள், அதாவது இலங்கை மீனவர்களுக்கு எதிராக விஜய் அவர்கள் போராட்டம் நடத்தும் போது முழு முக்கிய ஏற்பாடும் பண்ணவர். ஏன்னா விஜய் அவர்கள் முதலாக போராட்டம்னு ஏறின மேடை நாகப்பட்டினம் மேடை தான். அந்த மேடையில் முழுக்க பங்கேற்றுக்க வச்சதும் இந்த சுகுமாரன் அவர்கள் அப்படிதான். அப்படின்றனால இன்னைக்கு அவர் அவ்வளோ தூரத்துலேருந்து பயணிச்சுட்டு வந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷனில் நிற்கிறதுக்காக கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கிறாங்க. விஜய் ஒருவேளை நாகப்பட்டினத்தில் நிற்கலை அப்படின்னா நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லிட்டு கட்சி தலைமை சொல்லும்போது அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லைங்க, நான் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யணும், ஏதாவது கட்சி ரீதியாக நாங்கள் செலவு பண்ணணும், இவ்வளோ தூரம் எங்களுக்கு அந்த அளவுக்கு பின்னணி என் குடும்பம் கிடையாதுன்னு சொல்லும்போது அதை கட்சி தலைமை பார்த்துக்கும். நீங்கள் சீட்டில் நின்னா மட்டும் போதும், மக்களுக்கு நல்லது செஞ்சால் மட்டும் போதும், இங்கே இருக்கிற மக்களை பற்றியும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு அந்த சமூக மக்களை பற்றியும் எப்படி வாக்கு வங்கி சேகரிக்கிறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியும் சொல்லி எல்லா விவரமும் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சுகுமார் அவர்கள் இந்த கட்சியில தான் நிற்க போறாரு, வேட்பாளராக நிற்க போறாருன்னு தெரிஞ்ச மாற்று கட்சியிலிருந்து வந்து சேர்ந்த இரண்டு பேர் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாற்று கட்சின்றதை நான் அந்த தீய சக்தியை பற்றி பேச விரும்பலை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த மாற்று கட்சியிலிருந்து 2 பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்க. அவங்களுக்கு இவர் வந்து இந்த வேட்பாளராக நிற்கிறது பிடிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த மாற்று கட்சியான தீய சக்தியிலேருந்து இங்கே வந்து சேர்ந்ததே அந்த வேட்பாளர் சீட்டுக்காக தான். அப்படின்னும் போது அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிற சுகுமாரன் அவர்களை கூலிப்படையை ஏவி
கொலை செய்ய திட்டமிடுறாங்க. இது வந்து நார்மலா இருக்கிற பிரச்சனை. இதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது நாகப்பட்டினம் மாவட்டத்தில இருக்கிற அந்த எஸ்பி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இது வந்து ரகசியம் மூலியமா தகவல் கிடைச்சு, சுகுமாரன் அவர்களையும் அழைச்சு பேசுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்குங்க. இந்த மாரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ரைட்டு உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தர்றோம்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கையில தான் இந்த ஒரு பிரச்சனை வருது. எந்த பிரச்சனை? அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு கேம்பெயினுக்கு தேவையான கொடி கட்டுறதுலேருந்து, தண்ணி பாட்டில் செலவு பண்ணதுலேருந்து செலவு வரும் அந்த பணப்பிரச்சனை வருது. அந்த பணப்பிரச்சனை வரும்போது இவர்களை அதிக கோபமூட்டும் வார்த்தையா, அதாவது எதிரில இருந்து பேசுறவங்க அந்த மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து சேர்ந்தவங்க என்ன பேசுனாங்க அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணல. ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுனத தவிர்த்துட்டு முழுக்க முழுக்க மாவட்ட செயலாளர் பேசின அதை நான் கண்டிக்கிறேன். நான் தப்பு சொல்ல வரல, நான் முட்டு கொடுக்க வரல. அவர் பேசின அந்த சட்டவிரோத வார்த்தையானது கண்டிப்பா தப்பு. ஆனா அவர் அந்த வார்த்தைகளை பேசும்போதும் அவரோட மகன் அந்த கோவ வார்த்தைகளை பேசும்போது மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணி தான் நேற்றுலேருந்து வைரலாக அது போயிட்டு இருக்கு. அது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பாக இதுக்கான காவல்துறையினர் வந்து தீர்வு காணணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மேட்ரு இதுதான். இந்த வேட்பாளர் சீட்டு, அந்த எம்எல்ஏ சீட்டு படுத்தும் பாடு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் இந்த ஒரு பெரிய பஞ்சாயத்து அப்படின்றது இன்னைக்கு அது போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது வந்து கட்சி தலைமை கண்டிக்கும். இதுக்கு இவர் வந்து இந்த மாதிரி கோபப்பட்டதுக்கும் இவங்களோட பையன் வந்து இறங்கி நின்று அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த நிர்வாகிகளை பேசுனதுக்கும் கண்டிப்பாக கட்சி தலைமை அவங்கள வந்து கேள்வி கேட்கும். அவங்களோட அந்த நிர்வாக பொறுப்புன்றது கூட மறுக்கப்படலாம். அதெல்லாம் வந்து இன்னும் நிறையா இருக்குது. ஏன்னா இதுக்கான எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற முடிக்கிற மேட்ரு கிடையாது இது. அதனால் இது கண்டிப்பாக வந்து கட்சி தலைமை நல்ல முடிவெடுக்கும். இந்த பிரச்சனை இப்போ வைரலாக போயிட்டு இருக்கனால காவல்துறை வரைக்கும் போயிருக்கு. அவங்களும் வந்து இது என்னன்றதை தீர ஆராய்ச்சி பண்ணி அது என்னன்றதை முடிப்பாங்க. இதுதான் பிரச்சனை. நீங்கள் பாட்டுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இன்னைக்கு உட்கட்சி பூசல் நடந்துட்டு இருக்கு. உண்மைதான், எல்லா கட்சியிலையுமே இது இருக்கு. ஒரு சீட்டுக்காகவும் இன்னொரு சீட்டுக்காகவும் அடிச்சுக்கிறது, பணத்துக்காக அடிச்சுக்கிறது எல்லா கட்சியிலையுமே இருக்கு. நம்ம மாற்றுறது வரல. ஆனால் இது முழுக்க முழுக்க மாற்று கட்சியிலிருந்து வந்த ஒருத்தரால் நடந்த விஷயம். 2 பேரால் பணம் படைத்த கட்சிகள். அவங்க நினச்சி வந்தது இங்கே நடக்கலைன்னொடனே அண்ணன் சுகுமாரன் வந்து சிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லணும். அது ஒரு பக்கம் போயிடட்டும். இப்போ விஜய் அவர்களோட அடுத்த கேம்பெயினை பற்றின மிகப்பெரிய அப்டேட் நான் சொல்கிறேன். தென் மாவட்டங்களை தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வட்டாரங்கள் தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு. தென் மாவட்டங்கள் அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு. மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, இந்த மாதிரி விருதுநகர், இந்த மாதிரி ஏற்பட்ட ராம்நாடு ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்குது. இதில் எந்த ஊரை செலக்ட் பண்ண போகிறாரு, எந்த இடம், அதுக்கான இடம் எது, குறிப்பாக வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை தான் வந்து இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா முழுக்க முழுக்க வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் அப்படின்ற இடம் பார்த்தீங்கன்னா, நேற்று கூட சசிகலா அவர்கள் மாநாடுலாம் நடத்தி பயங்கரமாக கட்சி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தி ஒரு மாநாடு போட்டு ஒரு 200 பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வந்து காரைக்குடி பிரபு அவர்களுடைய ஒரு இடமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு காரைக்குடியில் பிரபு அவர்களுடைய பேர் அடிபட்டுட்டு இருக்கு. அவரோட ஒரு ஏற்பாட்டின் பேரில் காரைக்குடி தொகுதியவோ அந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், சிவகங்கை டிஸ்ட்ரிக்டை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன பேர் அடிபட்டுட்டு இருக்கு. இன்னும் உறுதிப்பட தகவல் வரல. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் வந்து விஜய் அவர்கள் எந்த மாவட்டத்தை டிக் பண்ண போகிறாரு, என்னைக்கு எங்கே வரப்போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்ப முக்கியமான விஷயமா கேட்டிங்கன்னா, இந்த ஒரு அடுத்த வரப்போகிற கேம்பெயின் அப்படின்றது குறிப்பிட்ட ஆளுகளுக்கு தான் இருக்க போகுதா அல்லது எல்லாருக்குமான வரப்போகுதா அப்படின்றது கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகமே முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி அனுமதி மறுக்கப்படுது அப்படின்ற ஒரு காரணம் இருக்கிறனால இதுக்கு வந்து அதிக மக்கள்கிட்ட இன்றைக்கி தென் மாவட்டம் எப்போ பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பாரபத்தியில் வந்து மாநாடு பெரிய அளவில் போட்டிருப்போம் ஆகஸ்ட் மாதம். அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் இன்னும் தென் மாவட்டத்தில் காலடி எடுத்து வைக்கல அப்படின்றனால கண்டிப்பாக தென் மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க போகிறாரு அப்படின்னு 2ஆம் கட்ட தலைவர்கள்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மார்ச் 1ஆம் தேதி எப்பவும் போல் வேட்பாளர்கள் பட்டியல் அப்படின்றது வெளியில் வரப்போகுது. இதுக்கெல்லாம் முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயமா இன்றைக்கி டிவிக்கோட இணைய போகிறோம் அந்த கட்சி. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருப்பேன். காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இணைய போதுன்னு கிடையாது, 1% கூட வாய்ப்பு கிடையாது. காங்கிரஸ் ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டாங்க. 27+1 சீட்டு 27ம் எம்பி சீட்டு 1 சொல்லி பேசி முடிச்சிருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம், காங்கிரஸ் வந்து உள்ளாட்சி தேர்தலில் திமுக கிட்ட பங்கு கேட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் பார்த்தீங்கன்னா திமுக விட்டுட்டு அவங்க பிரிய மாட்டாங்க அப்படின்றது உண்மை. 2வது பார்த்தீங்கன்னா திமுகவுடைய மிகப்பெரிய அசைன்மெண்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம சசிகலா மற்றும் ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு சசிகலா அவங்க வந்து புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, பேர் வந்து இன்னும் அறிவிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அறிவிச்சாலும் அதை பற்றி யாரும் கவலைப்பட போகிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி டிடிவி தினகரனுக்கும் இங்கிட்டு இபிஎஸ்க்கும் அதிமுகவுடைய தொண்டர்களின் ஓட்டு பிரிய போகிறத நான் பிரிக்க போகிறேன்ற முறையில் தான் வந்து இணைஞ்சிருக்கு. கட்சி ஆரம்பித்தது என்னமோ அவங்க உண்மைதான். ஆனால் இன்றைக்கி தொண்டர்கள்லாம் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அம்மா நேற்று மேடையில் பேசியிருக்காங்க, பூரா வெளியே போய் வெறும் காலி சட்டை தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளே யாரோ உள்ளே புகுந்து இன்னும் நீங்கள் ஜெயலலிதா அம்மா கூட இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணி பேசுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்களோ என்னமோ தெரில. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அவங்களும் பாவம் அப்போ இருந்து ஆரம்பித்த அந்த ஜெயலலிதா அம்மா கூட இருந்தது, ஹாஸ்பிட்டலில் நடந்தது,
ஜெயிலுக்குள்ளே நடந்தது, எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போய் சிஎம் சீட்டை வாங்கினதுக்கு அப்புறமா ஜெயிலில் மீட் பண்ணி என்னெல்லாம் பேசுனாங்கன்றது, எப்படிலாம் அவங்களுக்கு பரோல் வராமல் தடுத்தாங்க, என்னைய உள்ளே வச்சு முடிச்சு விட்றதுக்கெலாம் பிளான் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நேற்று மேடையில் போட்டு உடச்சிருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட முக்கியமான அசைன்மெண்ட்டாக திமுக கொடுத்ததை தான் அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய அப்டேட்டு. இதை பற்றின முழு விளக்க வீடியோ நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.